ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். அனைவருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம எல்லோருக்கும் பிடித்த ப்ரான் பிரியாணி செய்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, இந்த நியூ இயரில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். ஜீரக சம்பா அரிசி 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. 2-3 வாட்டி கழுவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சு அரிசியை வடிகாட்டி வச்சுக்கோங்க. இது இப்படி இருக்கட்டும். ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. 100 ml எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெய் ஆட் பண்ணுறதால பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், ஹோல் ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்பைசஸும் நல்லா பொரிஞ்ச பிறகு 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. நீங்கள் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வெங்காயம் வதங்கின பிறகு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. பெரிய தக்காளி 2 கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு. புதினா இலை, கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரானை சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். இந்த ப்ரானோட எடை 1/2 kg. இது இப்படி இருக்கட்டும். தக்காளி வதங்கின பிறகு இறால் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 1.5 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இறால உப்பு காரம் ஏறுற மாதிரி. தயிர் 100 ml ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே மசாலாவோடு கொதிக்கட்டும். இறா 900 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரும்போது வடிகாட்டின அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் கொதி வரும்போது குக்கரை மூடிடுங்க. 2 விசில் வைங்க. 2 விசிலுக்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க குக்கரை திறக்கலாம். ப்ரெஷர் குக்கர் திறந்த பிறகு பிரியாணி அப்படியே கிளறி விட்டுறாதீங்க. எப்பயுமே பிரியாணி எடுக்கும்போது கிளறி விட்டுறாதீங்க. பிரியாணியை ஒரு பக்கமாக எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சாதம் உடையாமல் வரும். இறால் பிரியாணி ரொம்ப சூடாக இருக்கிறதால கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். இப்போ கரெக்டான ஒரு சூடுக்கு வந்துச்சு. இப்போ வாங்க பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். டேஸ்டியான இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த நியூ இயருக்கு இந்த ப்ரான் பிரியாணி செய்ய மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது போல் அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.